நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கு அப்படின்னாலே எல்லோருக்குமே தெரிய வந்துடும், அடுத்தடுத்த கல்வி நிலைக்கான தேடுதல் அப்படின்றத நம்ம வந்து தொடங்கியிருப்போம். குறிப்பாக மாணவர்கள் இப்போ வந்து தேர்வெல்லாம் முடிஞ்சு ஒரு பதட்ட நிலையில இருப்பாங்க. காரணம், பெற்றோர் ஏதேனும் சொல்லிடுவாங்களா, மதிப்பெண்கள்ல வந்து நம்ம வந்து ஏதேனும் குறைவா எடுத்துட்டோம்னா வீட்டில் எப்படி நம்மளை எதிர்நோக்குவாங்க, இந்த மாதிரி பல சிந்தனைகளுக்கு மத்தியில கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். கல்வி அப்படிங்கிறது படித்து மதிப்பெண் வாங்குவது மட்டும் கிடையாது, வாழ்வியலை உணர்த்தக்கூடிய ஒரு வழிதான் கல்வி அப்படிங்கிறத முதல்ல பெற்றோர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கல்வி சார்ந்த எல்லா விதமான விஷயங்களையும் வழிகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கல்வி 360 நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, அவர்களுக்கு கல்வியை எந்த மாதிரியான சரியான வழியில் நாம் கொண்டு போய் சேர்ப்பது. குறிப்பாக இதில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூர் அப்ரோச் கரிக்குலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னது இது டூர் அப்ரோச் கரிக்குலம்? இதற்கும் மாணவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு படிப்பை நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணும், இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான விடையை இன்றைக்கு நம்ம வந்து இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களுமே இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கல்வி சார்ந்து, உங்க குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்து, உங்க குழந்தைகளை இப்போ புதுசாக எங்கேயும் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சார்ந்து எங்களுக்கு நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். உங்களுக்காக சரியான விடையை வழங்குவதற்காக இங்கே ஒரு மிகச்சிறந்த நபர் வருகை புரிந்திருக்கின்றார். குறிப்பாக சென்னை கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர், சிறந்த ஆசிரியருக்கான விருதினையும் பெற்றவர், குழந்தைகளை ரொம்ப அழகா உற்று நோக்கி குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான கல்வி வழிமுறைகள் என்ன அப்படின்றத பல இடங்களுக்கு சென்று மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்கள். குறிப்பாக உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல கருத்தரங்குகளில் வந்து பங்கெடுத்து கல்வி சார்ந்த தன்னுடைய புதிய பார்வையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருநின்றவூரில் இருக்கக்கூடிய ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் வேப்பம்பட்டில் இருக்கக்கூடிய அரவிந்தர் பள்ளியினுடைய தாளாளர் முனைவர் சிந்தை ஜெயராமன் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். கல்வி சார்ந்த 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. ஒரு குருவை சந்திக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் ரொம்ப அவசியமா இருக்கு. மாணவர்கள் வந்து பெற்றோரை நம்பிடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா மாணவர்களே இப்ப நிறைய தேர்வு செய்யவும் ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்னு. ஆனா வழிகாட்டக்கூடிய அந்த குருமார்கள் அப்படின்றவங்கள சரியா நம்ம கண்டெடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வழி ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த வகையில இந்த காலகட்டத்தினுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. கல்வி என்பது வந்து காலங்காலமாக வாழ்க்கைக்கு குழந்தைகளை வந்து தயார் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையம். ஆனால் அது காலப்போக்கில் தொழிலுக்கு தயார் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதாவது நாம் எதுக்காக தயார் பண்ணணும்னு ஆரம்பித்தோமோ அதை மாறி நம்ம எண்ணம் மாறும் பொழுது அங்கே அழுத்தம் தன்னால் வரதான் செய்யும். குழந்தைங்களுக்கு அழுத்தம் வர காரணம் என்னன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களையே குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம சொல்கிறோம். அதனால் குழந்தை என்ன நினைக்குது, நம்ம ஆவோமா ஆக மாட்டோமா இப்படின்ற எண்ணத்திலேயே தன்னை நிலைநிறுத்திக்குது. இதனால தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மன அழுத்தம் உள்ள குழந்தைகளும் மன அழுத்தம் உள்ள பேரண்ட்டும் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னே தெரியல. குழந்தை இயற்கையாக வளரக்கூடியது, அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய ஒரு புத்தகத்தில் லேட்டஸ்டாக எழுதின ஒரு புத்தகத்தில் சொல்லியிருந்தேன், நம்முடைய இதுக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் என்னுடைய குழந்தைங்களை, என்னுடைய பேரப்பிள்ளைகளை புத்தக கண்காட்சிக்கு. அங்கே போனால் அவங்க சில புத்தகத்தை செலக்ட் பண்ணாங்க. அப்போது நான் வந்து ஒரு பெரிய மேதை நினச்சிக்கிட்டு நல்ல புத்தகமாக இருக்கிறது நினச்சி 2 புத்தகம் எடுத்தேன். ஒன்று வந்து என்னுடைய பேத்திக்கிட்ட கொடுத்தேன். அவன் என்ன சொன்னா, இதெல்லாம் என்னால் இப்போ படிக்க முடியாது தாத்தா, தமிழ் படிக்கிறது எனக்கு வராது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அம்மா மொழின்றது வந்து எந்த மொழியும் படிக்கலாம், அது ஈஸி. நீ வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லாதடா, நீ படித்தா வந்துடும். இல்லை தாத்தா நான் தமிழ் அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு கீழே வச்சிட்டேன். கொடுத்த புக்கை கீழே வச்சுட்டாங்க. இது ஒரு இது என்ன. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை விட அதிசயம் என்னென்னா, என் பேர பையன் 6 வயசு பையன், அவனே புக்கு எடுத்தான், எல்லாம் எடுத்தான். அந்த புக்கை எடுக்கும்போது நான் ஒரு புக்கு நல்ல புத்தகமாக எடுத்து அவங்ககிட்ட ஒன்று கொடுத்தேன். நானே நினச்சிக்கிட்டேன் இது நல்ல புக்கு, இந்த ஒழுக்கத்தை வளர்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து கொடுத்தா, அந்த புக்கை பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை தாத்தா, நீ எடுக்காது இதெல்லாம் அப்படின்னா. நான் நினச்சேன் அது நல்ல புக்காச்சே, அந்த புக்கை நம்ம நிச்சயமாக அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போனேன். நான் அது வேலை போட்டு வாங்கிட்டு போனேன்.
இதில் அதிசயம் என்னன்னா, வீட்டுக்கு வந்ததுமே என் புத்தகத்தை தவிர அவன் எடுத்த புத்தகத்தை மட்டும் அவங்க அம்மா கிட்ட பேசணும். ஓ. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு என்ன என்ன வேணும்னு தேவையோ அவங்களுக்கு அது அவங்களே வந்து தேர்வு செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. நீ நானும் எதுக்கு மனக்கட்டுன்னு அவங்க பின்னாடி சுற்றி கிடக்குறோம். அதுதான் உண்மை. சரிங்க. இப்போ குழந்தைகள் வந்து மன அழுத்தம் இல்லாத மனநிலையில கல்வி பயிலணும் அப்படின்றது தான் உங்களுடைய இலக்காகவும் இருக்கு. ஆமா. உங்க காலகட்டத்தில் இருந்த கல்வி நிலை, உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை இன்னைக்குமே நான் வந்து ஃபாலோ பண்ணணும், என் பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் அதை வந்து வலியுறுத்துறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னங்க? அதுதான் இப்போ செய்துட்டு இருக்கேன். பள்ளிக்கூடங்களில் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, நீ வருவ, நீ கொஞ்சம் ஏமாத்துற, நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் நாங்கள் சொல்லுமே தவிர எந்த டீச்சரோ எந்த குழந்தையும் பார்த்து நான் என்றைக்குமே நீ சரியில்லைன்னு சொன்னதே கிடையாது. நாங்கள் என்றைக்குமே ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தோம் கிடையாது, ஒழுங்கு முறையை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை, ஸ்கூலில் எப்படி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க முடியும்? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஸ்கூலில் வந்து ஒழுக்கத்தை சொல்லித்தரோம், ஒழுக்கத்தை சொல்லித்தரோம். ஸ்கூலில் யாரும் ஒழுக்கம் சொல்லித்தரல, ஒழுங்கு முறையை சொல்லித்தரோம். இப்போ நீயே நான் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறேன்னா நம்ம 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டோம். அந்த ஒழுங்கு முறை தான். இந்த டைமுக்கு இங்கே வரணும்னு வந்தோம். இல்லை ஒழுக்கம் என்னன்னாங்க, சில பேர் வந்து இந்த டைமுக்கு போகலான்னு நினைப்பான், சில பேர் வேறு டைம் போகலான்னு நினைப்பான். அவன் சொல்கிற டைமுக்கு இந்த ப்ரோக்ராம் செய்ய முடியாது. அப்போது பள்ளிக்கூடத்தை பொறுத்து மட்டும் ஒழுக்கம் என்ற வார்த்தையை முதல்ல ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஒழுங்குமுறை, ஒழுங்குமுறை தான் முக்கியம். இந்த முறைகளை நம்ம முறைப்படி சொல்லி கொடுத்தோம்னா எல்லாருமே அதை வந்து ஃபாலோ எல்லாரும் வருவாங்க. யாரும் தோத்துவதே எனக்கு தெரிஞ்சு தோத்து போனவங்க யாரும் கிடையாது. நான் தயார் பண்ண 40 வருஷத்துல பார்க்குறேன், மிக 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 ஒன்றுமே இல்லைங்க. 9ஆவதுல மார்க் எடுக்காதவன், 12ஆவதுல ஃபெயில் ஆகிட்டவன், அவங்க கூட இன்னைக்கு மிகப்பெரிய லாயராக இருக்கிறான் ஹைகோர்ட்டில். இதை நான் வந்து 20 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். இப்போ குறிப்பா சென்னை கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம்னு மென்ஷன் பண்ண, அதுல நீங்க தலைவரா இருக்கீங்க. அதனுடைய பங்கு என்ன? மாணவர்களுக்கு அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் போய் சென்றடையுது? அதாவது மாணவர்களை வந்து உற்று நோக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, முதல்ல ஏன் பேரண்ட் அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு அதை உற்று நோக்கி மாணவருடைய பார்வையில் நான் வந்து புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கி எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு புக் வந்திருக்கு, நினைவுகள்னு எழுதியிருக்கேன். அதில் படம், ஏன்னா மக்களுக்கு வந்து படிக்க நேரம் இல்லைன்றாங்கன்னு, ஒன்று புக்கை பாரு, புக்கில் இருக்கிற வரியை பாரு, வரியை பார்க்க முடியல அட்லீஸ்ட் படத்தையாவது பாரு. அப்படி பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் நண்பர்கள், 2மே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, இப்படிதான் இனிமேட்டு புக்கெல்லாம். நினைவுகள் எதை பற்றிய ஒரு நூல்? மாணவர்களோடு எனக்கு ஏற்பட்டிருந்த உறவு முறையை பற்றிய ஒரு நூல். நான் என்னெல்லாம் பார்த்தேன், அவங்க எப்படியெல்லாம் மாறிக்கிட்டாங்க அப்படின்றத எழுதியிருந்தேன். சிறப்பு. இப்போ நீங்க சொல்லும் பொழுதே ஆசிரியர் மாணவர் அப்படின்ற அந்த உறவு முறை எப்படி வீட்டில் அப்பா அம்மா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையோ அதே மாதிரி ஒரு மதிப்பு மிகுந்த உணர்வு பூர்வமான ஒரு உணர்வு முறை தான். இந்த காலகட்டத்தில் நீங்க 40 வருஷத்துக்கு முன்ன சொன்னீங்க, அப்பெல்லாம் 2-3 பள்ளிகளை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ எங்க பார்த்தாலுமே பள்ளிகள் இருக்கு. குறிப்பா பெற்றோருக்கு எந்த பள்ளியை தேர்வு செய்யறது அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இருக்கு. இந்த மாணவர் ஆசிரியருக்கான உறவு நிலை வலுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல பள்ளியை முதல்ல தேர்வு செய்யணும். அதற்கு உங்களுடைய குறிப்புகள் ஏதேனும் கொடுக்க முடியுங்களா? நல்ல பள்ளி, நல்ல பெற்றோர், இதெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா குழந்தைய மதிக்கிற பெற்றோர், மதிக்கிற பள்ளி தான் இன்னைக்கு தேவை. குழந்தைகளை மதிக்கணும். ஆமா, குழந்தைங்களுக்கு கிட்ட தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். நீங்க ஆப்போசிட்டா சொல்லி கொடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ மாத்தி சொல்லி குழந்தைகளை முதல்ல நாம மதிக்கணும். ஆமா, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் யாரை பார்த்தாலும் கையெழுத்து கும்பிடுவேன். சின்ன குழந்தைய கூட நான் கையெழுத்து கும்பிடுவேன். ஏன்னா நான் தானே அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ தாத்தாக்கு வணங்க சொல்லு, நீ வீட்டுக்கு வரங்களான்னு. முதல்ல நீங்க வணங்க சொல்லுங்கப்பா. நீ வணங்க சொல்ல மாட்டாரா? இவர் வந்து சொல்லு இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசு. அது எப்படி இங்கிலீஷ்ல பேச முடியும், தமிழ்ல பேச முடியும்? நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன். ஆங்கில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே, தமிழ் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இங்கிலீஷில் பேசு. இப்போ நீ கூட இங்கிலீஷில் பேசுனா எப்படி பேசுவீங்க? உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க இங்கிலீஷில். அதாவது கேள்வியே பேரண்ட்டுக்காக தெரியல, சொல்லிக் கொடுக்க தெரியல, ஆன்சரும் சொல்லிக் கொடுக்க தெரியல. பிறகு குழந்தைய வந்து தப்பாக நினைக்கிறாங்க. குழந்தை வந்து அவங்க எது வேணுன்றதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, எல்லார்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஒரு குழந்தை, எந்த குழந்தையும் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கே வரல, மகிழ்ச்சியாக இருக்கணும்,
புது சூழலை வந்து உற்று நோக்கணும். ஆமா, நீ பாடம் எடுத்துட்டு போய் என்ன தொல்லை பண்ற வேலை வச்சுக்காத. எனக்கு தெரியும் அந்த காலம் வரும்போது நான் மாத்திப்பேன். அப்படி மாறினது தான் இன்னைக்கு உலகத்தில் 99% மேலே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே சரியா படிக்காதவன் தான். ஒரு முறை என் பேத்தி என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்னா, தாத்தா என்ன ஃபெயில் ஆகிடும்னு சொல்கிறாங்க எல்லாரும். நான் சொன்னேன், உங்கள் தாத்தாவே ஃபெயில் ஆனவர் தானம்மா, ஏமா கவலைப்படுறேன். இங்கே மோட்டிவேஷன் தான் தேவைப்படுது. கரெக்ட். அந்த இடத்துல நம்ம பதட்டமாகி ஏன் சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்றத விட அதை மாற்றி அணுகுமுறை, அந்த மாற்றமாகிய அணுகுமுறை மூலமா குழந்தைகளுடைய மனநிலையவே மாற்ற முடியும். ரொம்ப அழகா சொல்றீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டிருந்ததே வந்து டூர் அப்ரோச் கரிக்குலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத ஒண்ணு. பட் டூர்ன்ற பேரை கேட்டோன்னே எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. மாணவர்களுக்கு இந்த டூர் அப்ரோச் கரிக்குலம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னா என்ன, அப்படி ஒரு சிஸ்டம் நம்மளுடைய இந்த சென்னையில பள்ளிகள்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டூர் அப்ரோச் கரிக்குலம், இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இதை பற்றி இன்னைக்கு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கின்றோம். கல்வி குறித்த புதிய சிந்தனைகளை உடைய முனைவர் சிந்தை ஜெயராமன் ஐயா அவர்கள் தான் நமக்கான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் கல்வி குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை, மாணவர்களை எந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம சேர்க்கலாம், மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நல்ல கேள்விகள் உங்க மனதில் இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க நிச்சயமா கால் பண்ணி கேட்கலாம். நீங்க 04445969444 45969444 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். வாருங்கள், ஐயாவை சந்திப்போம். அந்த டூர் அப்ரோச் கரிக்குலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூர்னா ஸ்கூல்ல வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போவாங்க, எஜுகேஷன் டூர் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கோம். பட் டூர் அப்ரோச் கரிக்குலம்னா என்னதுங்க ஐயா? நான் வந்து நீண்ட நாட்களாக என் குழந்தைகளை வந்து டூர் இட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 365 நாள் படிக்கிறத விட ஒரே ஒரு டூரில் அவன் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடுது. நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை வந்து பையன் வந்து, நான் சொல்லக்கூடாது, வேறு வழியே இல்லை, சொல்லி தான் ஆகணும், அதை பள்ளிக்கூடமாகவே பார்க்கறது இல்லை. ஏதோ பெற்றவங்க அமுச்சு விட்டுருக்காங்க, நான் வந்திருக்கிறேன். நானே எப்போ வந்தேன் உங்கள் ஸ்கூலில்? என்ன எதுக்கு ஸ்கூலில் உட்கார வச்சுருக்கேன் எல்லாரும்? ஆசிரியர், நீ பாடம் எடு, நீ காசு வாங்குற பாடம் எடு, நீ என்ன படிலாம் சொல்லாத, நீ உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்யறேன்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க. ஒரு அடைப்பட்ட பறவைகள் போல இருக்காங்க. அப்படிதான் அவங்களுடைய உணர்வு இருக்கு. +2 படிக்கிற மாணவர்கிட்ட ஒரு மீட்டிங் நடத்தி காட்டேன். இல்லடா +2 முடிக்க போறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க கேட்டா, அவர் சொன்னா, முதல்ல இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு எங்களை விளையாட விடுன்னு சொன்னான். யார் சொன்னதுங்க? +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் வாழ்க்கை தொடங்க போறவன். அப்போ +2 வரலுமே அவங்க மனப்பான்மை விளையாட்டு, மகிழ்ச்சி, வேற எதுவுமே தெரியலங்க அவங்களுக்கு. நான் பார்த்ததை சொல்றேன், அவ்வளவுதான். பட் இந்த டூர் அப்ரோச் மூலமா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை வழிநடத்த கற்றுக் கொடுக்க முடியுங்களா? ஆமா, நான் வந்து நிறைய இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்கேம்மா. நான் யூகேஜி குழந்தைங்கள கூட நான் டூருக்காக எடுத்துகிட்டு போய் டூர் அப்ரோச் மெத்தட், இன்டிகிரேட்டட் மெத்தட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எடுக்கிற வாத்தியார் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பற்றி மட்டுமே பேசுவார். சயின்ஸ் டீச்சர் எடுத்தீங்கன்னா சயின்ஸை பற்றியே பேசுவார். ஆனால் எல்லாமே இன்டர் கனெக்டடுங்க. இது பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு காலங்காலமாக. பட் ஆரம்பத்துல ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்தாங்க இல்லைங்களா? இல்ல, ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கலாம், ஒரு பாடத்துல எல்லா சப்ஜெக்டும் எடுக்க முடியாது. அதைத்தான் நான் கொண்டு வரேன். சரிங்க சரிங்க, சொல்லுங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டீச்சர் எல்லா பாடம் எடுத்தது ஒரு காலம், ஒரு கிளாஸ்ல 5 சப்ஜெக்ட் எடுக்கணும். ஏன்னா 5 குழந்தை 5 விதம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எது தேவையோ அது அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி, அதுக்காக குழந்தைங்களை வந்து டூருன்னு சொல்லி அருகில் இருக்கிற ஊருங்களுக்கு அழைச்சிட்டு போய், அதுக்கு அந்த பாடத்தில் இருக்கிறது தான் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து கரிக்குலம்லாம் கொடுக்குறாங்க. அதில் இருந்து எங்கேருந்து நாங்கள் மாறல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு 5 பாடத்தை எடுத்துக்கிட்டு 5 பாடத்தை எடுத்துகிட்டு போய் டீச்சர் மனசில் வச்சுக்கிறோம். நாங்கள் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க, நம்ம உள்ளூரில் கோயில் இருக்குது, குளம் இருக்குன்னா கரெக்டாக முடிவு பண்ணிக்கிறது என்ன எடுக்க போகிறோம். சயின்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஆறை பற்றி எடுக்க போகிறோம், நம்ம ஆற்றுக்கு போக முடியாது, நம்ம ஊர் ஏறிக்கிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் பக்கத்தில் கோயில் இருக்கு, ஹிஸ்ட்ரியில் கோயிலுக்கு பற்றி பாடம் வருது, கலையை பற்றி வருது, எடுத்துகிட்டு வரலாம். 2வது கல்ச்சரை பற்றியே பாடம் வருது, சிவிக்ஸை பற்றியே பாடம் வருது, மக்கள் எப்படி இதெல்லாம் ஒன்றா இணைச்சிட்டு நைஸாக போய் வாங்கடா போகலாம், அது போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போனதை மேக்ஸ் கூட அவங்கள போய் இன்னைக்கு மேக்ஸில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள்
இது பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், 1 2 3 சொல்லி தரீங்கன்னு வச்சுங்களேன், அவனை சும்மா கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வாங்க. அது அப்படி அதுலேயே வச்சு அவனுக்கு சின்னது பெருசு மேக்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, பிராக்டிக்கலா செயல்முறை மாதிரி நேரடியா கூட்டிட்டு லைஃப் லாங் செயல்முறை. அவனுக்கு தேவை ஒன்று சிரிக்கணும், இல்லை வேலை செய்யணும். பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய வர்றதில்லை. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தான் வேலை. அது வேலையா நினைக்கிறாங்க. படிக்கிறதே வேலை. ஆனால் அந்த வேலையை எப்படி கொடுக்குறன்றதான் பிரச்சனை. இப்போ வேலைன்னு ஒன்று சிறுவர் தொழில்னு வச்சிடக்கூடாது. உன் பாடத்தை ஆக்டிவிட்டி ஓரியன்டாக எப்படி கொண்டு போறீங்க. ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். ஒரே பாடத்தில் ஒரே டீச்சரு 5 பாடத்தையும் ஒரே இதில் வச்சு செய்தாங்கன்னா 5 விதமான விஷயம் உள்ள குழந்தைங்க இருக்கும். 5 விதத்தை வலிச்சிடும். எது பிடிக்குமோ அதை அவங்க அங்கிருந்து எடுத்துப்பாங்க. நீ அதை செய்த விட்டுட்டு நீ மேக்ஸ் பாடத்தை எடுக்கிற சொல்லி உட்காந்துட்டு நீ வாதியார் உயிரை கொடுத்து எடுத்துட்டு இருப்பாரு. எப்படா அந்த 1 மணி நேரம் முடியும், அந்த 45 நிமிஷம் எப்போ வந்து முடியும்ன்ற நிலையில இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட பரவாயில்லைங்க, அடுத்து தொல்லை கொடுக்காம இருக்கணும். இல்ல ஆமா, மற்ற மாணவர்களையும் தொல்லை பண்ணாம. அதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு இது எதுக்காக இந்த பாடம் எடுக்கிறாங்க, நான் எதுக்காக படிக்கிறேன், நான் இதை முடிச்சுன்னா பிஎல் போவேன்னா இன்ஜினியர் போனான்னு கூட தெரியல. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் சொல்றான், நான் பிஎல் படிக்கணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், எல்லாம் வாயில தான் ஆகின்னு இருக்கிறாங்க. அது உள்ளுக்குள்ள கூட போகிறது இல்ல, நாக்கிலேயே வந்து அது முடிச்சிருது. நீங்க சொல்றதை கேட்கும் பொழுதுதான் அப்துல் கலாம் ஐயாவை கூட அவங்க ஆசிரியர்கள் வெளியில கூட்டிட்டு போகும் பொழுதுதான் விமானத்தை பார்த்துட்டு பறவைகளை பார்த்துட்டு பறக்க எப்படி நம்ம பறக்க வைக்கிறதுன்ற ஒரு சிந்தனையை வந்து தூண்டிருக்கு. நீங்க சொன்ன அந்த டூர் அப்ரோச்ன்றது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். நான் ரிசர்ச்சா பண்ணிருக்கேன்மா, நான் சில புத்தகங்களை வெளியிட்டு இருக்கேன். பல நாடுகளில் போய் நான் நிறைய கான்ஃபரன்ஸில் கலந்துருக்கேன். எல்லாரும் இதை பாராட்டியிருக்காங்க. எனக்கு குருவாக இருந்தவர் யாருன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 1 இருந்தவர் அந்த பெரிய அந்த ப்ரொஃபஸர் இறந்துட்டாரு, BK பாசி. அவர் தெரியாத ஆளே கிடையாது. அவரை மீட் பண்ண பிறகு என் கல்வி பார்வையில் புதிய பார்வை வந்தது. இந்த புதிய பார்வை அந்த புதிய பார்வையை உங்களுடைய பள்ளிகள்ல நீங்க எந்த அளவுக்கு புகுத்திட்டு இருக்கீங்க? குறிப்பா திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி, இந்த பள்ளி ஆசிரியர்கள் எப்படி, இங்க வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான புதிய முயற்சி பார்வை கொடுக்குறீங்க? இப்போ எங்க பள்ளியை பத்தி கேள்விப்பட்டு சில நேரங்களில் வந்து சில கல்லூரியில இருந்து பிஎட் காலேஜில் வந்து பார்த்துட்டு போறாங்க. வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி முடியுதுன்னு இல்லை, உனக்கு டைம் ஒதுக்கப்பட்டது 9 to 4:30, அதை குழந்தைங்களுக்கு சந்தோஷமா கொடு. ஒரே வழி 5 பாடத்தை நீ அப்படியே எடுத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 பாடம் என்பது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அங்க போய் எல்லாரும் தங்க முடியாது, ஒரு 5 பேர் தான் தங்க முடியும். 95 பேர் எப்படி போய் தங்க முடியாது? அவ்வளோ வசதி எங்க இருக்கு? அப்போ 5 பேர் தான் ஒழுங்கா படிக்க முடியாங்க. ஒரே வழி என்னன்னா, குழந்தைங்களை அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போய், உள்ளூர்ல வெளியூர்ல கூட போக வேண்டாம், உள்ளூர்லயே பாட சம்பந்தமா இட்டுட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு காமிச்சிங்கன்னா, அதுக்கு என்ன பிடிச்சதோ அதை பேஸ் பண்ணி அதை சொந்தமா அவனே எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறத தான் எழுதினுக்கிறான். புக்கில் இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டா அறிவாளின்றோம், சொந்தமா சொன்னா திட்டுறோம். என்னுடைய ஒரு வகுப்புக்கு போயிருந்தேம்மா. அப்போ என்னுடைய பள்ளி நிறைய பார்த்துருக்கேன். இப்போ லேட்டஸ்டா சொல்றேன். போனப்போ ஒரு கேள்வி கேட்டேன், சும்மா ஜெனரல் கேள்வி தான் கேட்டேன், வீட்டை பத்தி கேட்டப்போ படிக்கிற பசங்க, அதான் படிக்கிற பசங்க சொல்லக்கூடாது, மார்க் எடுக்கிற மாணவர்கள் யாருமே சரியா பதில் சொல்லல. நான் ஏன்னா அந்த படிக்கிறன்ற வார்த்தையை நான் தவிர்க்க விரும்புறேன். மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்கள் யாருமே சரியா சொல்ல. அதாவது ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பான் அவன். இப்ப மார்க் எடுத்தது கிடையாது. ஸ்கூல்ல வந்து ஒரு வாட்டி 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் தான் வரும். அவன் எழுந்து கரெக்டா பதில் சொல்லிட்டான். அப்ப டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்விகளை இவன் கரெக்டா பதில் சொல்றான் சார். அப்ப நான் சொன்னேன், இதுக்கு தானே படிக்க வந்தான். சிறப்பு சார். இப்போ அதுதான், இப்போ மாணவர்களை வந்து ஆசிரியர் எப்படி அணுகணுமோ அதே மாதிரி தான் பெற்றோரும் அணுகணும். ரிசல்ட் வருது அப்படின்னாலே பசங்க வந்து ரிசல்ட்டுக்கு கூட பயப்படுறது இல்ல, வீட்டுல நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணிடுவாங்க, ஆசிரியர் நம்மளை எப்படி பாத்துருவாங்க, இந்த பேக் பெஞ்ச் அப்படின்ற ஒரு சீட்டு, இல்ல இது ஒரு A குரூப் B குரூப் அப்படின்னு இந்த பிரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை, மன அழுத்தம்ன்றது ஏற்படுது. இதற்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு தீர்வு சொல்ல போறீங்கன்றதுதான் அடுத்து நம்ம வந்து விளக்கமா பேச இருக்கின்றோம். ஏன்னா இப்பெல்லாம் ரிசல்ட் எக்ஸாம் முடிஞ்சு
முடிச்சு அடுத்த ரிசல்ட் வரக்கூடிய தருணம். இந்த தருணத்துல மாணவர்களை விட பெற்றோர்களினுடைய அணுகுமுறையும் ஆசிரியர்களுடைய அணுகுமுறையும் மாணவர்கள் கிட்ட எப்படி இருக்கணும், அதற்கு இவங்களுடைய இந்த புதிய கண்ணோட்டம் அப்படின்றது உதவுமா அப்படின்றது தான் அடுத்து நம்ம வந்து பேச இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களிடம் இந்த கல்வியை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இடைவெளிக்கு முன்பு நான் சொல்லியிருந்தது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா மாணவர்கள் வந்து ரிசல்ட்டுக்காக பயப்படல, பெற்றோர் எப்படி நம்மளை அணுகுவாங்க, ஆசிரியர் நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க, நம்மளை தனியா ஒரு குரூப்பா பிரிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயத்துல தான் வந்து மாணவர்கள் இருக்காங்க. இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு முறையை தான் வந்து இந்த டூர் அப்ரோச் கரிக்குலம் அப்படின்றதன் மூலமா கொண்டு வர முடியும்னு ஐயா வந்து நமக்காக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமும் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, நோ டெஸ்ட் ஒன்லி ட்ரஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க. டெஸ்ட் இல்லாம ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் கிட்ட அப்படின்னு. இது இருந்துருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க நான் நினைக்கிறேன் மாணவர்கள். சோ இது எப்படி சார் சாத்தியமாகும் நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல? அதாவது டெஸ்ட் வச்சு பாருங்க, நீங்க கூட போய் எழுதுங்க, ஒரு தப்பு இல்லாம உங்களால் எழுத முடியாது. பேசும்பொழுது ஒரு தப்பு இல்லாம பேச முடியாது. எல்லாமே தப்பு பண்ணி தான் செய்யறோம். அதனால நீங்க டெஸ்ட் வச்சுட்டு அவனுக்கு நிறைய தப்பு கண்டுபிடிச்சு சொன்னா அவன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது இல்ல. பள்ளிக்கூடத்துல டெஸ்ட் தேவையில்லை. அது வந்து எக்ஸாமே பள்ளிக்கூடத்துக்கு தேவை கிடையாதுன்றால் நான் +2 வரலாம். +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டோம். ஆமா, அங்கதானே அவன் வந்து ப்ரொஃபஷனல் ஆகிறான். இங்க குழந்தைய தானே இருக்கிறான் அவன். இப்போ குழந்தைகிட்ட போய் டெஸ்ட் வைடானா, நான் விளையாடுன்ற பையனுக்கிட்ட போய் நீ டெஸ்ட் எழுதுறானா என்ன எப்படி பேசுவான், எப்படி எழுதுவான் சொல்லுங்க? பட் நம்ம கல்வி வரைமுறைகளுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால அதை நம்மளால தவிர்க்க முடியாது இல்லைங்களா? கட்டாயம் தவிர்க்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், நம்ம அவனுக்கு பிடிச்ச மாதிரி எழுத சொல்லலாம். அதாவது என் ஸ்கூல்ல வந்து நான் 30 வருஷமா 10th +2ல 100% வெற்றியை கொடுக்குறேன். ஆனா அதை பத்தி யாருமே கவலைப்படல. 100% வெற்றி. ஆமா ஆமா, அது ஈஸி இல்ல. அந்த பள்ளி வரைமுறைகளுக்குள்ளதான். ஆமா 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 ஆமா, அது எதுக்கு சொல்றேன்னா அந்த வார்த்தையை சில பேர் என்ன பண்றாங்க, முதல்ல 5 நிறைய மார்க் எடுக்கிற பேரை போட்டுட்டு ஃபெயில் ஆனவனை காட்டுறதே கிடையாது. என்ன கேட்டா ஒரு பெஸ்ட் ஸ்கூல்னா எல்லா குழந்தையும் பாஸ் ஆகணும். எல்லா குழந்தையும் பாஸ் ஆனதான் பெஸ்ட் ஸ்கூலு. 5 பேர் நல்ல மார்க் எடுத்து டாப்பர் ஆனா எப்படி பெஸ்ட் ஸ்கூலு? இத பத்தி பெற்றோர் சிந்திக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, இதுதான் என்னுடைய ஆசை. நீ எந்த ஸ்கூல்னா சேருங்க, அந்த நீ சேர்ந்த பையன் பாஸ் ஆயிட்டா போதும். இந்த ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க 5 பேர் காட்டுறானே அந்த 5 பேரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. எல்லாருடைய நிலையும் எப்படி இருக்கு, அனைத்து மாணவர்களையும் எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து மாணவரும் பாஸ் ஆக வந்தவங்க, அனைத்து மாணவரையும் பாஸ் ஆகிற பள்ளிக்கூடம் தானே நல்ல பள்ளிக்கூடம். நிச்சயமா நிச்சயமா. ஏஞ்சல் மெட்ரிகுலேஷனும் சரி அரவிந்தரிலும் சரி எப்பவுமே 100% அப்படின்றது உண்டுன்றது எங்களுக்கு தெரியும். பட் நீங்க சொல்லக்கூடிய இந்த கல்வி வரைமுறைகளுக்குள்ளயும் டூர் அப்ரோச் கரிக்குலத்தையும் நீங்க கொண்டு வரீங்க, அது எப்படி சார் பண்ண முடியும்? அது ரொம்ப, அதாவது எல்லாமே பிளான் பண்றதுதான். அதாவது பள்ளிக்கூடம் என்றது என்ன முறை, அப்ப முறையுள்ள நாங்க பிளான் பண்ணிடுறோம். மாணவர் என்றவங்க யாரு, விளையாட்டுக்காரனுங்க, அவன் அதெல்லாம் பிளான்லாம் பண்ண மாட்டான். சரி, நம்ம பிளான் பண்ணி அவனை முறைப்படுத்திடணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் எடுக்கிறோம். அதில் என்ன செய்யறேன்னா மிடில் ஒரு குறிப்பா 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லி சில வகுப்புல நாங்கள் இணைச்சிட்டோம். டூர் பேஸ்டு இணைச்சிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள், கூகுள் மேப் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு எப்படி போகுது பார்க்கலாம், இப்படி வச்சுங்க. அடுத்தது என்னன்னா, சரி உங்க ஊர்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பேசுவோம். இந்த மாதிரி சரி, யாரு டிராயிங் வரீங்க, நம்ம ஸ்கூல்லே வரீங்க, கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம பேசுவோம். அதுக்கு ஒரு காலர் மட்டும் வெயிட் பண்றாங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு நம்ம பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, பெயர் சொல்லுங்கம்மா. ராமா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? விழுப்புரம் மாவட்டம். மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, இன்றைக்கு கல்வி சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ சொல்லலாம் நீங்க. என் பொண்ணு வந்து 8வது படிக்கிறா மேடம். சரிங்க. ஆனா வந்து அவளுக்கு அந்த ஒரு ஆர்வமே இல்ல. ஏன்னா சிபிஎஸ்சில போட்டிருக்கோம். சிபிஎஸ்சில அவளுக்கு அந்த படிக்கணும், அந்த அவளே எழுந்து படிக்கணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறா அவ. ஓ, நம்ம கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்த வேண்டிய நிலையில இருக்காங்க. ஆமாங்க மேடம். மகள் பெயர் என்னம்மா? இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டேங்கிறா. ஓகே, அவங்க பெயர் என்னங்க? நிரஞ்சனா. நிரஞ்சனா. நிரஞ்சனாவுக்கு என்ன கூறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். அவங்களா வந்து விரும்பி எழுந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆர்வமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதாவது பள்ளிக்கூட வாழ்க்கைன்றது விளையாட்டு வாழ்க்கைமா. அதாவது நீங்களே முடிவு எடுத்துடாதீங்க அவளுக்கு ஆர்வம் இல்லை,
சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க. இது மிக தவறான கருத்துங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை என்சிடின்னு ஒன்று இருக்குது. அவங்க கொடுக்குற கேரிக்குலத்தை வச்சுக்கிட்டு தான் பாடம் எடுக்கிறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க, அவங்க படிப்பு மேலே ஆர்வம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஆர்வம் கம்மியை தவிர நீங்கள் மதிப்பெண்ணை வச்சு தான் உங்கள் பண்ண இழ போகிறீங்களே தவிர அந்த குழந்தையுடைய ஆர்வத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. தூக்கத்தில் எழுந்துக்கலை, அவள் வந்து சரியாக படிக்கலை, இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அவளுக்கு தெரியும் அவள் வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கன்னு. நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க, உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கம்மா, நான் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அவ்வளோ உதவுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரமாட்டுதே. அவங்க வந்து மதிப்பெண்களை வச்சு பார்க்குறாங்களோ என்னமோ. ஏன்னா ரிசல்ட் வரும்போது ரிசல்ட்டில் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தன்னாலேயே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் வழிகள் அப்படின்னு எதுவும் இருக்குங்களா? நம்ம தன்னால் யாரும் ஆர்வத்தை ஏற்படுத்த முடியாதுங்க, அந்த குழந்தையே ஏற்படுத்திக்கும். இதுவரையிலும் வந்தவங்க அத்தனை பேருமே, சாதிச்சவங்க அத்தனை பேருமே +2 வரலாம் படிக்க வச்சுடுங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த குழந்தை எப்படி வருது. அதே பாஸ் ஆகிடும். நீ ஏன் கவலைப்படுறீங்க? பாஸ் பண்ண வைக்க நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? குறிப்பா நம்ம பள்ளியை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கூகுள் மேப் பார்க்கலாம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மெத்தடை பத்தி கண்டினியூ பண்ணி சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதாவது 5 பாடத்துக்கு நடப்புகிறோம். எதுலாம் இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்துக்கு பையனுக்கு தேவையானதோ அதெல்லாம் ஒரு ஒரு அமைப்பாக வச்சு அதெல்லாம் அந்த 10 நிமிஷத்தில் அவங்களுடைய மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிடும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும். அப்போ மறுபடியும் அவன் கிளாஸுக்கு போன உடனே ரொம்ப ரொம்ப அக்கறையோடு படிக்கிறான். இப்போதான் விளையாடிட்டு வந்தோம், இப்போதான் வேற எக்ஸாம் எழுதாத பாடத்தை படித்தோம் அப்படின்னு சொல்லி உடனே சப்ஜெக்ட் மேலே கவனம் செலுத்துறாங்க. ஸோ அதனால நம்ம ஏஞ்சல் மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், அரவிந்த் பள்ளியாக இருக்கட்டும், மாணவர்கள் விரும்பி ஸ்கூலுக்கு ஓடி வந்துருவாங்க. ஆமாம், யாரும் லீவ் எடுக்க மாட்டாங்க. என்ன தகுதி அடிப்படையில் நம்ம அட்மிஷன்ஸ் கொடுக்குறோம், அது மாதிரி எதுவும் பார்க்குறீங்களாங்க ஐயா? அதாவது குழந்தையா பார்த்தா தகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா குழந்தையும் சாதிக்கங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 100% வேர்டு ஞாபகம் வச்சுங்க. 100% எடுக்குதுன்னா ஒரு ஸ்கூல்ல அதை விட பெஸ்ட் ஸ்கூல் உலகத்தில் எங்க இருக்கு சொல்லுங்க? எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நம்ம பேசிட்டு இருந்தாங்கல்ல, இந்த குழந்தையும் +2ல பாஸ் ஆக போகுது. ஏன் அவசரப்படுறாங்கன்னு தெரியல இவங்க. சரிங்க, அதே மாதிரி எப்படி வந்து படிப்பு முக்கியமோ அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு விளையாட்டும் முக்கியம், நாடகமும் முக்கியம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய நூல்கள்ல கூட நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது ஸ்பெசிபிக்கா நாடகம் அப்படின்னு சொன்னதற்கான காரணம், இந்த விளையாட்டு நாடகம் அதர் கரிக்குலம் அப்படிங்கிறது எப்படி அவசியம்? இப்போ நிறைய விஷயங்களை நான் அதை பார்த்தா டூர் அப்ரோச் சிஸ்டத்தில் என்ன பண்ண, வெளியில இட்டுட்டு போயிட்டு வந்தேன் இல்லையா, போன முடிஞ்ச உடனே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ அதை வந்து நாடகமாக நடிச்சு காட்டணும். ஆமா, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இந்த டிசைனர், நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து டிசைன் பண்ணுவேன். ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவர் தான் வந்து மேனேஜர். ஸ்டூடண்ட்ஸ் தான் எல்லாமே மாணவர்கள் தான். அந்த குரூப் அந்த இவங்கெல்லாம் வந்து இந்த சீனை நடிக்கலாம், நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அவன் அப்படியே சொல்லுவோம். அப்போ வகுப்பறையில வாய் திறக்காதவங்க கூட வாய் திறந்து தான் ஆகணும். அவங்களுக்கு எதுல திறமை இருக்குன்றது அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. நான் இதை பண்றேன், நீ அதை பண்ணு. இப்ப என்ன ஆகுதுன்னா காலேஜ் போன பிறகுதான் இதெல்லாம் வெளியே தெரியுது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், பேரண்ட்டை கூப்பிடுறோம், அவங்கள நேரடியா உட்கார வச்சு, எப்பா பாருப்பா உன் குழந்தை பாரு, நல்லா இருக்கு பாரு, நீ மார்க்கே பார்க்காத எவ்வளவு சூப்பரா இருக்கிறான் பாரு அப்படின்னும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. அதாவது ஒரு இடத்த, இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்த நம்ம நேரடியா கூட்டிட்டு போய் காட்டுறோம். அங்கு அவங்கவுங்களுக்கு பிடித்த விஷயங்களை பத்தின விளக்கங்களை அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதை ஒரு நாடகமாக அவங்களை வெளிப்படுத்த சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய தனித்திறமையும் கற்பனையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதற்கு வந்து ஆசிரியர்களும் உங்களை மாதிரியான தாளாளர்களும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கீங்கன்னும் போது அந்த பள்ளி உண்மையிலேயே குழந்தைக்கு சொர்க்கம் போல இருக்கும். நான் வீட்டுல இருந்து எப்ப பள்ளிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. சோ நீங்க எழுதின நூல்கள்லயே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்னு எழுதிருக்கீங்க. அந்த நூலை பற்றி நம்ம வந்து பேசுவோம். டிசிப்ளின் அப்படிங்கறத ஸ்கூல்ல எல்லாருமே வந்து உச்சரிக்கிறாங்க. அந்த டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்து பேசுவோம் ஐயா. டூர் அப்ரோச் கரிக்குலம் மூலமாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநின்றவூர் அண்ட் தென் வேப்பம்பட்டு அரவிந்தர் பள்ளி 100% தேர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மாணவர்களுமே அங்க நல்ல பாஸ் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளுக்கு
போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பள்ளியினுடைய வழி நடத்தல் எப்படி இருக்கு, அவங்கள கல்வியை அணுகக்கூடிய முறை, ஆசிரியர்களுடைய நிலை, இதெல்லாமே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த டூர் அப்ரோச் முறையை பத்தி நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம்ன்றதை பத்தியும் ஐயா சொல்லியிருந்தாரு. பிரேக் முன்ன நான் கேட்டிருந்தேன், நீங்க எழுதின 2 புக்ஸ்ல வந்து டிசிப்ளின் பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த டிசிப்ளின் அப்படின்றது வேர்ட் மட்டும்தான், அதை கேட்கும் போதே பயம் வந்துருதுங்க. உங்க ஸ்கூல்ல நீங்க என்ன மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்றீங்க சார்? டிசிப்ளின் என்ற வேர்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் நாங்களும் பயன்படுத்துகிறோம். பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளின்லாம் ஒன்று கிடையாதுங்க. அதான் சொன்னேனே, தமிழ் அழகான வார்த்தை, ஒழுங்கு முறை தான் இந்த டிசிப்ளின். பெல் அடித்ததா ஒன்றை வந்து நீ அடுத்த கிளாஸுக்கு போனோமா சரியான நேரத்தில் போயிடு, மறுபடியும் சரியான நேரத்தில் வெளியே வந்துடு, ஸ்கூலை விட்டு வெளியே போயிடு. நீ படிக்கிறது படிக்காது அடுத்த விஷயம். ஆனால் அந்த டைமிங் மெயின்டெனன்ஸ் தான் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. டைமிங் எந்த குழந்தை ஃபாலோ பண்ணுதோ, எந்த குழந்தை லேட் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வருதோ, அந்த குழந்தை எழுதி வச்சுங்க உருப்பிட்டோன்னு அர்த்தம். இந்த லேட்டாக வரான் பாருங்க, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக லேட்டு தான். அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அவன் போகிற இடத்துல அவன் இருக்குன்னு தொலை பண்ணி விட்டுருவான். 1. 2 வந்து டிசிப்ளின் என்ற வேர்டு நான் சொல்லும் போது என் புத்தகத்தில் படம்லாம் போட்டு நான் அழகாக சொல்லியிருந்தேன். ஒரு வேர்டு இருக்குங்க, அதாவது மனிதர் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுக்குறோம், நாங்கள் ஒரு கழுகு வந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு போவோம். அந்த மீனை பார்த்து மீன் தான் சொல்லும், கழுகை பார்த்து சொல்லும், அண்ணே நீங்கள் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க, மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதான் டிசிப்ளின். தானே எல்லாம் வச்சுக்கணுன்றது இல்லாமல் அடுத்தவங்களுக்காகவும் நம்ம கொஞ்சம் கொடுக்கணுன்றத பள்ளிக்கூடத்தில் நம்ம அழுத்தம் திருத்தமாக டீச்சருங்க சொல்லி தராங்க. ஆனால் அவங்க குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய சூழ்நிலை, இதை அடுத்த சைக்காலஜிக்கல் வேர்டு வந்தது, சுயநலம், தன்னலம், இப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்கக்கூடியவங்க தான். பசி எடுத்தவனுக்கு தான் பசியினுடைய அருமை தெரியும். அதை தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரோம். உனக்கு எப்படி பசி எடுக்குதோ அதே மாதிரி பக்கத்தில் பசி எடுக்கும். நீ எப்படி படிக்க ஆசைப்படுறியோ அதே மாதிரி அவனும் படிக்க ஆசைப்படுறான். நீ சரியா படிக்க மாட்டேன்றதுக்காக அடுத்தவனை படிக்காதேன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. அங்கதான் ஆசிரியர் நிற்கிறார். அவர் சொல்றாரு, எப்பா நீ படிக்கலன்னா பரவாயில்லப்பா, நீ பெசாம இரு, இல்லை வெளியே போயிடு. அவன் என்ன சொல்றான், நான் காசு நாங்கள் தான் ஸ்கூலுக்கு வந்துருக்கிறோம், என்ன எப்படி வெளியே போக சொல்றேன், பேசாதப்போ அதான் செய்ய மாட்டான். நீங்க கேட்காதீங்க, என்ன கிளாஸ்ல கலாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதில் என்ன சிக்கல் என்னன்னா, இந்த டிசிப்ளின்ற வேர்டை அவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். இவன் டிசிப்ளினே கிடையாது. அடுத்தவங்களை தொல்லை பண்றது வந்து எப்படி டிசிப்ளின் சொல்ல முடியும்? நீ முதல்ல வந்து இர்ரெகுலரா இருக்கிற. இர்ரெகுலர் வேற, டிசிப்ளின் வேற. டிசிப்ளின் என்றது சிஸ்டத்தில் ஒத்துக்கினதை, அதான் பள்ளிக்கூடன்ற சிஸ்டத்தில் ஒத்துக்கொண்டதை ஒழுங்கா செய்யறது தான் டிசிப்ளின். சிறப்பு சார். இப்போ நம்ம பள்ளியில எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க, மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நிலைன்றது எப்படி இருக்கு சார்? எங்க பள்ளியில 2 பள்ளியிலுமே பார்த்தீங்கன்னா 1000 மேல குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு இதுலையும் 3 செக்ஷன் தான் வச்சிருக்கோம். நாங்கள் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா இவங்களை கவனித்துக்கே சரியா இருக்கு இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு சரியான முறையில் கல்வி போய் சேரணும், அவங்களை தனியாக கவனிக்கணும். 2வது படிக்காத முடியாத கஷ்டப்படுற மாணவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை நாங்கள் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. அதனால தான் கடைசி மார்க் நீ ஞாபகம் இருக்குங்க, படிக்காத 30 மார்க்கு 20 மார்க் எடுக்கிற குழந்தைங்கலாம் பார்ப்பேன். அவெல்லாம் கூட பாஸ் ஆகிடுவான். ஏன்னா நாங்கள் அன்பாக சொல்லுவோம், டே நீ பாஸ் ஆகிடுவா, நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்னடா பிரச்சனை என்ற அந்த ஒரு வேர்டு உடனே பாஸ் ஆகிடுவான். ஒரு +2 மாணவன் டீச்சர் வந்து சொன்னாங்க, சார் இவன் நிச்சயமாக தேர மாட்டான். நான் சொன்னேன், அப்படியா, சரி இவன் தேறிடுவான், என்ன செய்யணுன்றீங்க, இப்போ ஒரு கணக்கு போட சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னி போட்டு காட்டுறான் தம்பின்னு. அவன் போட்டான். அவன் என்ன செய்தான், போடுறான்னு சொன்ன உடனே நான் கொடுத்த தன்னம்பிக்கையில் கரெக்டாக போட்டான். இப்போ அவர் ஒரு இன்ஜினியர். ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி வரலாம் பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரான்னு ட்ரம்பிளிங்கில் டீச்சர் இருக்கிறான், பயப்படுறாங்க. இப்போ அவர் இன்ஜினியர். அந்த கடைசி நேரத்தில் நம்ம ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். பெற்றோர்கள் வந்து இதை வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தன் நம்பிக்கை போயிடுமோன்னு, அவங்க மேல இருக்கிற தன் நம்பிக்கை உங்க நம்பிக்கை நீங்க வச்சுங்க, குழந்தைங்க நம்பிக்கை குழந்தைங்க வச்சுக்கிட்டோம், அவங்க நிச்சயமா சாதிப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க. ஆனா அவங்கள நீங்க என்ன செய்யாதீங்க, முத்திரை குத்தாதீங்க.
இப்போ இந்த நினைவுகள் புத்தகத்தில் எழுதுன ஒரே வரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. சிம்பிள் வரி. 12 வருஷம் ஸ்கூலில் பையன் குறிஞ்சி மலர் மாதிரி அப்படியே தூங்கின்னு தான் இருக்கிறான். பார்க்க சோம்பேறி மாதிரி தேடுறான். 12 வருஷம் முடிஞ்சு காலேஜுக்கு போகும்போது குறிஞ்சி மலர் பூக்குது இல்லை, இவனும் பூத்துருவான். கவலைப்படாதீங்க. சிறப்புங்க ஐயா. இப்போ மாணவர்களை வந்து பள்ளியில சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்கள திருத்தி கொண்டு வரணும், நல்வழிப்படுத்தணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான பள்ளிகள்ல சேர்க்கணும்ன்ற மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களிடம் தான் இருக்கு. இந்த பெற்றோர்கள் இந்த தேர்வு செய்யக்கூடிய முறையில ஏதேனும் குறிப்புகள் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாணவர்கள் கிட்டையும் கலந்து பேசலாமா, அவங்க வீட்டு பிள்ளைகள் கிட்ட கலந்து பேசலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு ஆட்டிடியூடுன்னு ஒரு வேர்டு வந்து உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த செகண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான். இன்றைக்கி எல்லாருமே பக்கத்து வீட்டை பார்த்துட்டு தன்னை பார்த்துட்டு நான் படித்த சின்ன பள்ளியில் என் பையன் படிக்கிறதா, அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல் மாதிரி என் ஸ்கூலில் நான் வேறு பள்ளிகளில் படிக்கக்கூடாதா. அதாவது இவங்க மனப்பான்மை சரியில்லை. நம்பிக்கை உள்ள மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறாங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் குழந்தைய சாதிக்கும். ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா குழந்தையுமே சாதிக்க பிறந்த குழந்தைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குழந்தைய நான் தோற்று போன குழந்தை இதுவரையிலும் பார்க்கல, என் ஸ்கூலில் பார்க்கல. ஆனால் 2 பேர் 3 பேர் பார்த்தேன். யாரான்னா ஆசிரியர் கூப்பிட்டு, ஏங்க உங்கள் பையன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டான்னு சொன்னால் பெற்றவங்க கண்ணை மூடிட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அவனால் மேலே வர முடியாது போயிடுச்சு. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் வந்து கூப்பிட்டு பேசும்பொழுது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஹெட்மாஸ்டர் வந்து அவ்வளோ சிம்பிளாக ஒரு பேரண்ட்டை கூப்பிட மாட்டுறாரு. அவர் கூப்பிட்டான்னு வச்சுங்க, அப்பயே நீங்கள் உஷாராயிடணும். எப்படின்னா, நிச்சயமாக பிரச்சனை இருக்குது, நான் பார்த்துக்கிறேங்க, டேய் சார் சொல்கிற மாதிரி மேடம் சொல்கிற மாதிரி நடந்துக்கடான்ற ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு சொல்லுங்கள், அவன் பையன் வாழ்க்கையை மாறிடும். அதே மாதிரி இந்த டூர் அப்ரோச் கரிக்குலம் இது எல்லா பள்ளிகள்லையும் கொண்டு வந்தா மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது உங்க கனவா? கனவு அதுதான், அதுக்காக தான் உடைச்சிட்டு இருக்கேன். அதாவது டூர் அப்ரோச் வேர்டு தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிட்டு இருப்பான் மாதிரி தெரியும். இப்போ டூருக்கு கூட போறீங்கன்னா ஒரு டூரில் போனால் என்னென்ன இடத்துல பார்த்தீங்க, என்னென்ன பார்த்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதாவது டூருன்ற வேர்டை தப்பாக புரிஞ்சக்கூடாது. பள்ளிக்கூடமே டூர் போகிற இடம் தானே. நீ வீட்டிலேருந்து டூர் போகிற, நடுவேலி எவ்வளோ பேர் பார்க்குறேன். அதுதான் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம். இதில் என்ன செய்யறோம், பாடத்தை அப்படியே பேசிக்காக வச்சு பாடத்து மூலியமா அந்த டூர் மூலியமா பாடத்தை இணைக்கிறோம். அதில் பல பர்சனாலிட்டி உள்ள குழந்தைங்க அவங்க பர்சனாலிட்டி தகுந்த பாடங்களை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வெற்றி பெறுவன் பெரிய ஆளாக வரான். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லக்கூடிய முறையை பற்றி சிந்திச்சு பார்க்கும்பொழுதே மாணவர்களுக்கு இந்த மன அழுத்தம்ன்ற வார்த்தையே மறந்து போயிடுவாங்க. அந்த வகையில அனுபவ ரீதியா வாழ்க்கையை வந்து கத்துக்க ஆரம்பிச்சு அந்த பள்ளியில இருந்தே இந்த கல்லூரி வாழ்க்கையவே இங்கிருந்தே ஆரம்பிச்சு ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, குழந்தைகளை நம்புங்க. அவங்க 6ஆவதுல சரியா இல்லைன்னா 7ஆவதுல சரியாயிடுவாங்க, 7ஆவதுல சரியாகலைன்னா 10ஆவதுல சரியாயிடுவாங்க, 10ஆவதுல சரியாகலைன்னா 11ஆவதுல சரியாயிடுவாங்க, 11ஆவதுல சரியாகலைன்னா 12ஆவதுல சரியாயிடுவாங்க, 12ஆவதுலையும் சரியாகலைன்னா காலேஜில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. ரொம்ப சிறப்புங்க. இன்றைக்கு முனைவர் சிந்தை ஜெயராமன் அவர்களை வந்து சந்திச்சதுல எங்களுக்குமே ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்களை வந்து உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை வழி நடத்தியவர்கள் மூலமாக இப்ப எங்களுக்கு வந்து இந்த டூர் அப்ரோச் அப்படின்ற ஒரு முறையை பத்தின விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இதை இன்னும் நீங்க நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா பள்ளிகள்லயும் இந்த ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்வான கல்வி நிலை வந்து சூழலும் ஏற்படும். அதற்கு வந்து நிச்சயமா நம்ம எதிர்காலத்துல எதிர்நோக்குவோம். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இன்றைக்கு கல்வி 360 நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களுக்கு அனுபவ ரீதியான கல்வியை எப்படி கொடுக்கணும், இந்த மன அழுத்தம் இல்லாத ஒரு கல்வி சூழலை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதிலிருந்து ஒரு 2-3 கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நீங்க எதிர்காலத்துல பள்ளியில சேர்க்கும் பொழுது, அது இந்த பள்ளியா கூட இருக்கலாம், சேர்க்கும் பொழுது அது உங்களுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா அதுதான் எங்களுடைய வெற்றி. இதே போன்று மிகச்சிறந்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.